ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் சூரை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை தூணா ஃபிஷ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து மீன் குழம்பு சேர்க்கறதுனால ஒரு நல்ல வாசனையும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சூரை மீனை வந்து 4-5 தண்ணியில் நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டால் நல்லா கோட் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ வந்து இதை நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து குழம்புல சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். அதை விட மீனில் வந்து நம்ம ஒரு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டிங்கன்னா குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா மீனையும் குழம்புக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த சூரை மீன் பார்த்திங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். அதாவது ஞாபக சக்தி வந்து அதிகமாகும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த சூரை மீனை சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு ரத்தம் வந்து அதிகமாக ஊறும். அடிக்கடி நம்ம மீனை வந்து கிளறி விடக்கூடாது. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். குழம்புல தண்ணி வற்றிட்டோம். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். லைட்டாக பட்டும் படாமல் கரண்டியால் திருப்பி விடுங்க. குழம்பு பாருங்கள், கொஞ்சம் திக்காகி நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுடைய சூரை மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சூரை மீன் குழம்பு. இந்த குழம்பை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.